சூப்பரா இருக்கு. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்டா இருக்கு. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. விஜய் சூப்பர், செம்ம படம். வெச்சு விட்டாரு கேப்டன் தான். வேற லெவல் கேப்டன் காட்டுது பா, செம்ம வைப். படத்துல த்ரிஷாலாம் இருக்காங்க. ஆமாங்க, த்ரிஷா வந்து ஒரு பாட்டுக்கு ஆடுவாங்க. எதையோ ஸ்பாயிலர் பண்ணல, எல்லாரும் தியேட்டர் வந்தாங்க. ஸ்டோரி பார்க்கறது சஸ்பெண்டா இருக்கும், அது பாருங்க கண்டிப்பா. தளபதி எப்படி பண்ணியிருக்காரு, நிறைய கேமரா கெஸ்ட்லாம் வந்து ஆமாங்க, ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. எதையோ எல்லாம் நல்லா இருந்தது. தளபதி வேற லெவலு. வெங்கட் பிரபு தரமான சம்பவம் பண்ணிட்டாரு, வேற லெவலு. தளபதிக்காக எல்லாம் பார்க்கலாம். செம்ம படம். ஒரு ப்ராப்பர் வெங்கட் பிரபு படம். படம் பக்காவா இருக்கு, எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணுங்க. படம் சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. படத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்கு, அதனால படம் பார்க்கலாம். எல்லாருமே நல்லா பண்ணிக்கிறாங்க. பிஜிஎம், அப்புறம் தலை தோனியை பத்தி வேற இது பண்ணிடுறாரு, சிவகார்த்தின் வந்துடுறாரு, எல்லாமே மாசா இருக்கு. தலை வேற என்ன கேட்க விரும்புறீங்களா? புரியல. தலை ரெஃபரன்ஸ், தலை பிஜிஎம் தலை, தலையோட இது தலை நிறைய இது இருக்குது. தலை வேற எதனா கேட்குறீங்களா? அதுக்கப்புறம் தளபதி வந்து லாஸ்டா கிராஃபிக்ஸ் ரொம்ப நல்லா, எதுவுமே அப்படி எதுவும் இதுவாக தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் சூப்பராக இருக்கு, ஆக்டிங் வேற லெவலு, விஜய் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. 3 பேரோட காம்போ சூப்பர் சூப்பர், இது மாதிரி யாருமே பண்ணதில்லை. பெரிய பெரிய ஹீரோ வச்சு இவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. செம்ம மாஸ் எனக்கு எல்லாமே மாஸ். படமே மாசா இருக்கு. நாங்கள் எதிர்பார்த்தோட படம் நல்லா நிறைய வந்திருக்கு. தலையோட பேக்ரவுண்ட் மியூசிக் வருது, மங்காத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக், அதுவே மஜாவா இருக்கு. கேப்டன் சீன் பயங்கரம். ஃபர்ஸ்ட் சீனே கேப்டன் சீன் தான், செம்மையா இருக்கு. கேப்டன் டிஏஜிங் டெக்னாலஜில எப்படி செம்மையா இருக்குங்க. கேப்டன் பாருங்க, வேற லெவல் கேப்டன் காட்டுது பா, செம்ம வைப், செம்ம வைப். கேப்டன் காட்டுது செம்மையா இருக்கு, சூப்பரா சூப்பர், வேற லெவலுங்க. என்னென்னவோ சொன்னாங்க, பேக்ரவுண்ட்ல பின்னிட்டாரு, வெச்சு விட்டாரு கேப்டன் தான். செம்மையா பண்ணிரு, செம்மையா பண்ணிரு, செமையா இருக்கு. செம சார், நல்லா தளபதி மாஸ், செம செம. எல்லாரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு சார். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. யாருமே குறை சொல்ற மாதிரி இல்லை, நல்லா இருக்கு. மியூசிக் தான் வேற லெவல், ஃபர்ஸ்டே சொல்லிட்டேனே, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் நாங்கள் எதிர்பார்த்தோட ரொம்ப நல்லா வந்திருக்கு. யுவன் சங்கர் பிஜிஎம்லாம் பயங்கரமா இருக்கு, சாங்ஸ்லாம் இன்னும் பயங்கரமா இருக்கு. நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. பார்க்கலாம், ஃபேமிலி என்டர்டெயின்மெண்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. 2 வருமானம் ஆக்சுவலி எனக்கு டவுட் ஆகுது. 2 வர மாதிரி இருக்குது, ஆனா கொடுக்குறது ஒரு படம் தான். கடைசியா டபுள் ஆக்ஷன் காட்டிடுறாங்க. 3 தளபதி வந்துடுறாங்க. பயங்கரமா கேப்டன் ஆக்ஷன் பயங்கரம். எப்படி சொல்ற, ஓப்பன் இதுவே கேப்டன் தான் பயங்கரமா இருக்குது. வேற 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 லெவல்ல இருக்குங்க, வேற மாதிரி இருக்கு. அதாவது இதுவரை வந்த விஜய் படத்திலேயே இதை விட பெஸ்டா எதுவும் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு, பக்காவா இருக்கு. ஒவ்வொரு சீனும் வேற லெவல்ல இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. மியூசிக் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எல்லா சீனுமே எல்லாமே ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா தான் இருக்கு. எல்லாருமே நல்லா பார்க்கலாம். எல்லா சீன்ஸுமே நல்லாவே இல்லை. அதெல்லாம் நல்லா இருக்கும்னு நினச்சி வந்தேன். தளபதிக்காக மட்டும் பார்க்கலாம். மியூசிக்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை, நல்ல தளபதியாக மட்டும். தளபதி ஃபேனாக பேசுகிறேன், தளபதியாக மட்டும். எல்லாரும் அவங்க ஆக்டிங் ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிரபோத் எப்படி பண்ணோம், அவரு அப்படியே பண்ணியிருக்காரு. பிரசாந்த் இருக்கும், அது எல்லாமே அவங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் செம்மங்க. எல்லாருமே இது ஸ்க்ரீன்ல நீங்க பார்த்த ஆக்டர்ஸோட பார்க்காத ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது எல்லாமே நீங்க என்ஜாய் பண்ணியே பார்க்கலாம். ஆமாங்க, ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. எதையோ எல்லாம் நல்லா இருந்தது. எதையோ ஸ்பாயிலர் பண்ணல, எல்லாரும் தியேட்டர் வந்தாங்க. கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடுவாங்களா, அந்த சீன்ஸ். படத்துல வந்து அஜித் ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ரெஃபரன்ஸ்லாம் இல்ல, அந்த மியூசிக் மட்டும் தான். படம் ஓவரால் எப்படி சூப்பரா இருக்கு, எல்லாமே பார்க்கலாம். பிளாக் பஸ்டர் மூவி. அவுட் ஆஃப் 10 எவ்வளவு? 10 தான். நாங்கெல்லாம் வந்து அஜித் ரசிகர் தான். இப்போ எங்கள் அண்ணன் அஜித் ரசிகர் நாங்கள். எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் இவர் ஏன் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னு வச்சுங்களேன், இவர் வந்து இந்த படிக்கிற பசங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை கொடுத்தாரு. கூப்பிட்டு ஒரு விழா மாதிரி நடத்தி கொடுத்தாரு. சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. ஊக்கத்தொகை மாதிரி கொடுத்தாரு. அது வந்து படிக்கிற பசங்க எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் ரொம்ப பிடிச்சதுனால என்ன பண்ணால், அதை வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுனால இந்த தாட்டை எடுத்துகிட்டு வந்தோம். அது என்ன ரிக்வெஸ்ட்னா, இப்போ இவர் வந்து மேலும் அதிகமாக இவர் வந்து பெரிய ஆளாக ஆகிட்டு வரும்போது கூட அந்த விஷயத்தை வந்து விட்டுறக்கூடாது. அதையும் ஒரு சைடில் வந்து இன்னும் இருக்க பெருசாக பண்ணிட்டு வரணும். இன்னும் கொஞ்சம் எல்லாம் நல்லா ஒரு பெரிய மீட்டிங் மாதிரி போட்டு எவ்வளோ பேர் உட்காராங்க, அந்த மாதிரி எல்லா பசங்களையும் அவங்க அப்பா அம்மாவோட ஒரு நாள் 2 நாள் ஆனாலும் கூப்பிட்டு வந்து பார்க்குற அளவுக்கு பண்ணணும். இதை கவர்மெண்ட் வந்து, நான் அரசியல் பேசுகிறேன்னு யாரும் தவறாக நினைக்காதீங்க, என்னுடைய ஐடியாவை தான் நான் சொல்கிறேன். இப்போ
இதை கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, பசங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க, நல்லா படிக்கணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து விஜய் சார் கூட நம்ம வந்து ஃபோட்டோ பிடிக்கலாம், ஒரு நாள் அவர் கூட இருக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு தாட்டா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு ஃபோட்டோவே வைக்கணுன்ற விஜய் சாருக்கு. ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சு நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா விஜய் சார் கூட ஃபியூச்சரில் போய் ஃபோட்டோ பிடிக்கலாம், அவர் கூட நீங்கள் உட்காந்து பேசலாம், டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்னா படிக்கிற பசங்க ஒரு மோட்டிவாக எடுத்துப்பாங்க அப்படின்னு ஒரு தாட்டு நான் வந்து நினைக்கிறேன். படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க ஒரு என்கரேஜ் ஆவானுங்க. இருப்பாங்கல்ல, அது ஒரு நல்ல தாட்டா நான் நினைக்கிறேன். அரசியல் ரீதியாக அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. நான் நல்ல தாட்டில் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த போர்டோட மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இது எனக்கு இன்னும் 2 ரிக்வெஸ்ட் இருக்குது, இன்னும் 2 இருக்குது, நான் 2 சொல்லிடுறேன். இப்போ அதுக்கு அடுத்தபடியாக பார்க்க போனால் இவர் வந்து படத்தை நான் விட்டுடுவேன், இதுக்கப்புறம் வந்து நான் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த படம் ஒன்றே ஒன்று தான் நடிப்பேன்னு சொல்கிறாரு. இப்போ என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, இவர் வந்து ரெகுலராக படம் நடிக்கணும், வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிக்கணும் அப்படின்றது நான் எங்கள் அண்ணன் சார்பாகவே நான் கேட்டு சொல்லிக்கிறேன். எப்படி என்ன விஷயத்துக்காக நான் அதை வந்து சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு 200 ரூபாய் இல்லாமல், ஒரு 20 ரூபாய் இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எவ்வளவோ பேர் ரோட்டு ஓரத்தில் உட்காந்துருக்காங்க. ஓகேவா? இவர் நடிக்கிற காசில் ஒரு பாதியாவது அந்த மக்களுக்கு கொடுக்கலாமே, அதுக்காக அவர் நடிக்கிறதா எடுத்துக்கலாமே. எதுக்கு வந்து அவர் 200 கோடி சும்மா வருமா? ஓகேவா? அப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மெயினான விஷயம் ஒன்று சொல்கிறேன். நம்ம சென்ட்ரல் இருக்குது, சென்ட்ரல் பக்கத்தில் வந்து ரிப்பன் பில்டிங் இருக்குல்ல, அங்கே வந்து கண்ணப்பன் திடல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து 220 வருஷமாக ஒரு 35 குடும்பத்துக்கு மேலே அதில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு 135 குடும்பம் 135 குடும்பம் இருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, ஒரு ஒரு ரெகுலரான வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டாய்லெட் இல்லை, வீடு வசதி இல்லை அப்படின்லான்றாங்க. இவர் அடுத்த படம் இவர் நடித்து அவங்களுக்காக கூட அந்த காசை கொடுக்கலாம், ஒரு வீடை கட்டி கொடுக்கலாம். ஏன்னா இப்போ ஒடுக்கப்பட்டவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து குரல் கொடுக்குறோம், நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்டவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து நிற்கிறோம் நிறையா பேர் சொல்கிறாங்க. ஏன் இந்த 20 வருஷமாக அங்கே கஷ்டப்படுறாங்களே, அவங்களுடைய இது வந்து தெரியல யாருக்குமே. இவர் வந்து அதை எடுத்து பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். எல்லா அரசியல்வாதி மாதிரி இவர் வந்து போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஆதங்கத்திலையும் ஒரு என்னுடைய கோரிக்கையும் எல்லாத்தையுமே சொல்கிறேன். இப்போ மெயினான இன்னும் ஒரே ஒரு விஷயம், மெயினான விஷயம் சொல்லிடுறேன். இப்போ வந்து இந்த ஃபேஸ்புக்கு, இந்த வாட்ஸ்அப் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ போடுவாங்க, அதே மாதிரி இவரை கிண்டல் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ போடுவாங்க. ஒரு லேடிஸ் வேஷமோ, ஒரு பொம்பளை உடம்புல வந்து ஒரு ஆம்பளை தலையோ அந்த மாதிரி வச்சு போடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எங்களுக்குள்ளே எப்படி பார்க்க போனாலும் அஜித் ரசிகர், விஜய் ரசிகர் 2 பேருமே ஃப்ரெண்டாக தான் இருப்போம், மாமா மச்சான்னு பேசிப்போம். ஆனால் சண்டை போட்டு போக மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். இப்போ எங்களுக்கு நடுவில் ஒருத்தர் வந்து சண்டையை மூட்டணும்னா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை வந்து போட்டுருவாங்க. யாரோ ஒரு ஆள் ஃபோட்டோவை போட்டுட்டு அதை வந்து நாங்கள் சண்டை மூட்டிப்போம். எங்கள் இந்த டீமுக்கு அந்த டீமுக்கு சண்டே ஆகிடும். நான் என்ன சொல்கிறேன்னா, அஜித் ரசிகர், விஜய் ரசிகர் இதுக்கப்புறமா வந்து அந்த மாதிரி போஸ்டர் எதனா ஒன்று பார்த்தீங்கன்னா போட்டவனை திட்டுங்க, அசிங்கமாக திட்டுங்க போட்டவனை. இவரை ஃபோட்டோ போட்டிருந்தா இவரை திட்டாதீங்க, இவர் ஃபோட்டோவை போட்டிருந்தா இவரை திட்டாதீங்க. அதுக்கான கேவலமாக விமர்சனம் பண்ணி போட்டால் அப்படி திட்டாதீங்க. நம்மளை சண்டை மூட்டுறதுக்குன்னு சில பேர் இதுக்கப்புறமா உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஒரு டார்கெட்டாக எடுத்துக்கிட்டு விழிப்புணர்வோடு இருங்க. எவன் அந்த மாதிரி ஃபோட்டோ போகிறோன்னா அவனை திட்டுங்க டார்கெட் பண்ணி. ஓகே பாருங்க, நான் வந்து என் பேர் வந்து பாபு, அஜித் ரசிகர்ன்றதுனால அட்டகாச பாபு. நான் எங்கள் அண்ணனை பார்த்துருக்கேன், கை கொடுத்துருக்கேன், அவர்கிட்ட பேசியிருக்கேன். இங்கே பாருங்க, யாரு ப்ரோ மைக்கு எடுத்துக்கோங்க. இது யாருது? நான் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் பேசுகிறேன். நீங்கள் அதே மோட்டிவில் எடுத்துக்கோங்க. இதை வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியே பண்ணுங்க. ஓகேவா? என்னுடைய டார்கெட் இதுதான்.